ரேகா ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்க அப்பா கூப்பிடுறாரு. உள்ளே போய் நிற்கிறாங்க. இங்கே பாரும்மா ரேகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ ஒரு பையனை லவ் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. இங்கே பாரும்மா, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நம்ம கல்யாணம் பண்ண முடியாது. நம்ம கூட வாழ்ந்தால் அவங்க நல்லா இருப்பாங்களா, அவங்களோட குணம் நல்லா இருக்கா, எல்லாமே நாம் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா, நான் விரும்புகிற ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா, நல்ல குணம் உள்ளவருப்பா, என்னை நல்லா பார்த்துப்பாருப்பா அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, சத்யா தானே, அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அவன்கிட்ட நல்ல குணம் இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. இங்கே பாரு, அவன் நிறைய பைக் திருடி இருக்கான், நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கான், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான், இதெல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்பா என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே கேளு, சரியா? இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போகிறாரு. ரேகா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் சத்யாவை பற்றி யார் தப்பு தப்பாக சொல்லியிருப்பா அப்பா கிட்ட? ஓ, அம்மாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கிளம்பி அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. வாம்மா, வா கண்ணு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா, என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்காக சத்யாவை பற்றி தப்பு தப்பாக போயிட்டு நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்க? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறாரு, நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், நான் என்ன தப்பாக சொன்னேன்? நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அந்த சத்யா ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, அவன் திருடுறவன் தான். அவன் பைக் திருடி இருக்கான், நிறைய திருடி இருக்கான். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவங்க அப்பா இந்த ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ சொல்கிறது எல்லாமே பொய். சத்யா அப்படியாப்பட்டவனா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும்? போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசு, எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பூக்காரி அவளாம் ஒரு ஆளா? அதெல்லாம் ஒரு குடும்பமா? அந்த குடும்பத்தில் போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தால் உன்னை விட்டுருவோமா நாங்கள்? அப்படிலாம் நீ கல்யாணம் பண்ணாமலே இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் அவனால் நீ கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. என்னம்மா, இப்போ நீங்கள் 2 பேரும் பர்மிஷன் கொடுக்கலனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேனா? நான் மட்டும் போயிட்டு அப்படியே சத்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன், பரவாயில்லையா? நீங்கள் 2 பேரும் சம்மதிச்சிங்கன்னா நான் ஒழுங்காக கல்யாணம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு நான் மட்டும் சத்யாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிற நீ? ஒரு அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியா? உனக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்து விட்டால் நீங்கள் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போவியா அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஆமாம், பின்ன வேறு என்ன பண்ண முடியும்? நான் தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன், நீங்கள் தர முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்காக என்னோட லவ்வை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு, இந்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நான் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரேகா கோவமாக போகிறாங்க. என்னடா இப்படி பேசிகிட்ருக்கா? என்ன பண்ணலாம்? இதுக்கும் மேலே நம்ம சத்யாவை தான் அடிக்கணும். சத்யா கை காலை உடச்சி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருங்கடா, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. என்னக்கா, கை கால் மட்டும் உடச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் கேட்குறாங்க. போதண்டா, அவனுக்கு அவன் உடம்புல ஒன்றுமே கிடையாது. கை காலை உடச்சாலே அவன் ரொம்ப நாளைக்கு எழுந்துக்க மாட்டான். அவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் படுக்க வைங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நாங்கள் வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. என்னடா சத்யா, என்ன? ஏய் மீனா, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணையை வளைச்சி போட பார்த்தீங்க. உங்கள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு பாரு. அந்த சத்யா கை கால்லாம் இருந்தால் தானே தாலி கட்டுவான், எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? படுத்த படிக்க ஆகிடுவான். அவனை பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தாமணி பயங்கர கோவமாக இருக்காங்க. ரேகா ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க, அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? சரி, சத்யா கிட்ட சொல்லிவிட்டு நாம் யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து பயங்கர வருத்தமாக போகிறாங்க.